நிறைய சிந்தனை. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சிகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாங்களுக்குள்ளே மனதில் ஒரு பயம் இருக்கும். அதிலும் சனி பயிற்சி என்றாலே எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும். இன்று அது நடைபெறுகின்றது. அதாவது சனி பகவான் இன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி பெறுகின்றார். 2.5 ஆண்டுகள் அந்த ராசியை தங்கி நிற்கப் போகின்றார். எனவே நாங்கள் எங்களுக்கு நல்லதோ நல்ல பலனோ அல்லது எதிர்மறை பலனோ நாங்கள் எல்லோரும் அதை மனதிலே கொண்டு சிந்தித்து அதற்கேற்ப செயல்படுவதுதான் மிக முக்கியமான எங்களுடைய நடைமுறையாக அமைகின்றது. நாங்கள் எங்களுக்கு பிரச்சனையான காலங்களிலே நாங்கள் எவ்வளவு தூரம் ஒதுங்கி எங்களுடைய செயலோடு இருந்து கொள்வதுதான் மிக நல்லது. இருந்தாலும் எங்களை வலுக்கட்டாயமாக சில பிரச்சனைகள் இழுத்தெடுத்தாலும் அதற்கேற்ப நாங்கள் இதில் இந்த பிரச்சனைக்குள்ளே தலை போடலாமா வேண்டாமா, இல்லை இதை செய்யலாமா வேண்டாமா என்று எங்களுக்குள்ளே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். காலங்கள் நமக்கு சரியாக இல்லாத போது நாங்கள் அந்த காலத்துக்கேற்ப எங்களை தயார்படுத்திக் கொள்வதிலே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். வழிபாடும் எங்களுடைய செயல்பாடும் தான் எங்களை காப்பாற்றுவது. எனவே அதை உணர்ந்து செயல்படுவது மனிதனுக்கு மிக முக்கியமானது. இது ஒவ்வொருவரும் நாங்கள் உணரப்பட வேண்டிய விடயம். ஏன் எங்களுக்கு இப்படி பிரச்சனை வருகிறது என்றால் நாங்களாகவே பிரச்சனைகளை தேடிக்கொள்ளக்கொண்ட சூழலை உருவாக்கக்கூடாது. அதை மாற்றி அமைத்து எங்களுக்கு நல்ல காலம் இருக்கின்ற பொழுது நாங்கள் யாருக்கும் எதையும் செய்யலாம் துணிந்து. ஏனென்றால் எங்களுக்கு காலம் சரியாக இல்லை என்று தெரிந்தபோது அதற்கேற்ப எங்களை கட்டுப்படுத்தி வரையறைப்படுத்தி செயல்படுவது உகந்தது, உன்னதமானது. எனவே கிரகப்பெயர்ச்சிகள் காலமாற்றங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு என்ன நிலை என்பதை அறிந்து நிலை உணர்ந்து செயல்படுவது மனிதனின் மேன்மை. அதை உணருங்கள், செயல்படுங்கள். வெற்றி எப்பொழுதும் உங்கள் பக்கம். நன்றி.